வணக்க மக்களே, வெற்றிலையுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெற்றிலை நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளித்தள்ளக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் இது எல்லாத்தையுமே வெற்றிலை பலப்படுத்தி நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது. நரம்பு மண்டலத்திற்கு வெற்றிலை பலம் கொடுக்கறதால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வெற்றிலை சாறு கொடுத்து வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஸோ அளவோடு நம்ம வெற்றிலை சாப்பிட்றதால என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன விதமான நோய்களை வெற்றிலை குணப்படுத்தப்படுது வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெற்றிலை வலி நிவாரணியாக செயல்படுது. வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு வலி நிவாரணியாக இருக்குது. உங்களுடைய உடலினுடைய உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், அடிப்படுதல் போன்றவற்றால் மிகுந்த வலி ஏற்பட்டு நீங்கள் அவதிப்படக்கூடிய நேரங்களில் ஒரு முழு வெற்றிலையை சுத்தம் செய்து வாயில் போட்டு நல்லா நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னாலே சீக்கிரத்தில் வலி உங்களுக்கு குறையும். வெட்டுக்காயங்கள், சிராய்ப்புகள், வீக்கங்கள் இது எல்லாத்துக்குமே வெற்றிலைகளை நீங்கள் நல்லா அரைச்சி உங்களுடைய காயங்கள் மீது நீங்கள் 10 மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த காயங்கள் சீக்கிரத்தில் குணமாயிடும். ஸோ அந்த பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு நீங்கள் வெற்றிலை பயன்படுத்தலாம். வாயு தொல்லை நீங்கி போகிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம். உங்களுடைய உடலில் வாதம் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் போது வயிற்றில் வாயு தொல்லை உங்களுக்கு வந்து ஏற்படும். மேலும் சிறு குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு அவங்கள மிகுந்த அவதிக்குள்ளாக்க அது வந்து மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் ஒரு சில வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு அதில் விளக்கெண்ணெயை தடவி நெருப்பில் காட்டி வயிற்றின் மீது நம்ம வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 10 நிமிஷம் வரைக்கும் வச்சு வயிற்றில் எடுத்தோம் அப்படின்னாலே வாயு பிரச்சனை நம்மளுக்கு நீங்கி போயிடும். ஸோ இந்த வாயு பிரச்சனை நீங்கி போகிறதுக்கு நீங்கள் வெற்றிலை பயன்படுத்துங்க. பற்கள் மற்றும் ஈறுகள் நலம் பெறுவதற்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்குமே எப்படிப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு இறுதியில் வெத்தலைப்பாக்கு போடக்கூடிய பழக்கம் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய இந்த தற்காலங்களில் வந்து இதை பெரும்பாலும் வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பல வகையான உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவில் இருக்கக்கூடிய பாதகமான பொருட்கள் நம்மளுடைய உணவு துணுக்குகள் போன்றவற்றை பல் இடுக்குகளில் வந்து மாட்டிக்கும். ஸோ எப்படிப்பட்ட உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வெற்றிலையை நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாவே அதோடைய சாறுகள் நம்மளுடைய பற்கள் மற்றும் ஈறுகளை தங்கியிருக்கக்கூடிய கிருமிகளை அழிச்சிடும். பல் சொத்தை, பல் கூச்சம் போன்ற பிரச்சனைகள் இதனாலேயே நமக்கு வந்து ஏற்படாமல் போயிடும். பற்கள் மற்றும் ஈறுகள் நமக்கு நலம் பெறும். சுவாச நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுவதற்கு, குணப்படுத்தப்படுவதற்கு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கலாம். குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகளால் சுவாசிப்பத பிரச்சனை ஏற்படுபவர்களுக்கும் ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கும் சிறந்த நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இந்த வெற்றிலை இருக்குது. நுரையீரலில் சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்படும் போது காலங்களில் 1-2 வெற்றிலைகளை நீங்கள் எடுத்து அதில் கடுகு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தடவி நெருப்பில் காட்டி உங்களுடைய நெஞ்சில் நீங்கள் சிறிது வச்சு கட்டினீங்க அப்படின்னாலே சுவாசிப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் உங்களுக்கு நீங்கள் நல்லா சுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் நல்லா சுவாசிக்க முடியும். ஸோ சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கலாம். கிருமி நாசினியாக இந்த வெற்றிலை உங்களுக்கு வந்து செயல்படுது. ஸோ வெற்றிலை இயற்கையிலேயே மனிதர்களுடைய உடல்நலத்திற்கு உதவக்கூடிய இயற்கை ரசாயனங்கள் அதிகம் கொண்ட ஒரு பயிர் செடியாகும். தொற்று கிருமிகளால் நோய்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் சில துளிகள் வெற்றிலை சாறுகளை அருந்துவது அந்நோய் கிருமிகளுக்கு அழிக்க உதவிகரமாக இருக்கும். காயங்கள், ஆறி வரக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றிலை சாறுகளை போட்டிருக்கீங்கனாலே உங்களுக்கு அந்த கிருமிகள் வந்து அழியும். வலி, எரிச்சல் போன்றவையெல்லாம் குறையும். சிறுநீர் பெருக்கியாக, ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியாக வெற்றிலை உங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. முதியவர்கள் மற்றும் அப்புறம் சிறுநீருக்கு உறுப்புகளில் பிரச்சனை இருக்கிறவங்க சிறுநீர் கழிக்கிறதுல சில பிரச்சனை ஏற்படும் போது வெற்றிலை சாறை அப்பப்போ நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீர் சம்பந்தமான உறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்கள் உங்களுக்கு நீங்கி போயிடும். சிறுநீர் அதிக அளவு உங்களுக்கு பெருகி சிறுநீருக்கு கால இடைவெளியில் சிறுநீர் கழிக்க செய்து உங்களுடைய உடல் நலத்தை அதை மேம்படுத்தும். சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தலைவலி உங்களுக்கு வராமல் வெற்றிலை எடுத்துக்கலாம். இப்போ ஜுரம் மாதிரி நோய்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலங்களில் மற்ற வகையான உடல்நல பிரச்சனைகளாலும் சிலருக்கு தலைவலி உண்டாகும். தலைவலி ஏற்பட்டிருக்கக்கூடிய சமயங்களில் வெற்றிலைகளை நீங்கள் நல்லா நசுக்கி அதோடைய சாறு நீங்கள் குடிக்கிறதால உடனடியாக தலைவலி உங்களுக்கு குறையும். மேலும் வெற்றிலைகளை நீங்கள் நெத்தியில் வச்சு ஒரு துணியால் கட்டிட்டு தூங்கினீங்க அப்படின்னா மீண்டும் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது தலைவலி உங்களுக்கு முற்றிலுமாக நீங்கி இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். காதுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கலாம். குளிர்காலங்களில் சிலருக்கு காதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காலங்களில் காதுகளில் வலி ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் காதுகளில் வலி மற்றும் குடைச்சல் அவங்களுக்கு உருவாகும். அதனால் அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சிறிது வெற்றிலைகளை வந்து எடுத்து நன்றாக நீங்கள் அதை அரைச்சி அதோடைய சாறுகளை வந்து உங்களுடைய 2 காதுகள்லையும் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா காது வலி குறையும். இப்போ காது குடைச்சல்கள்லாம் உங்களுக்கு அப்போ நீங்கள் போயிடும். காதுகளில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் இந்த வெற்றிலையுடைய சாறு வந்து சேர்த்தே அழிச்சிடும். ஸோ அந்த மாதிரி காது வலி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா காதுகளில் இருக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் நீங்கள் நீக்கணும், சரி பண்ணிக்கணும் அப்படின்னா வெற்றிலை சாறை நீங்கள் பயன்படுத்தலாம். செரிமான சக்தி உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் வெற்றிலையை சாப்பிடும்போது. நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் வந்து நல்லா செரிமானமானால் மட்டும்தான் நம்மளுடைய உடலுக்கு தேவையான சக்திகள் கிடைத்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வெற்றிலைகள் அப்பப்போ நம்ம சாப்பிட்டு வருவதால் அந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்கள், வயிறு, குடல் போன்றவற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அழுக்குகள் போன்றவற்றை நீக்கி உணவு செரிமானம் அடையக்கூடிய திறன் நமக்கு அதிகரிக்கும். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வெற்றிலை எடுத்துக்கலாம். அனைத்து வயதினருக்குமே எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
குறிப்பாக வந்து வயது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து வீக்காக தான் இருக்கும். ஸோ அதை கூட அவங்க அந்த டைம்லேயும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னா வெற்றிலை எடுத்துக்கலாம். அடிக்கடி வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவி மென்று சாப்பிட்டு வருபவர்களுக்கு அவங்களுடைய எலும்புகள் இருக்கக்கூடிய காரைகள் வந்து மிகவும் வலுவடைஞ்சு கீழே விழுந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விபத்தில் இருக்கும் போது கூட எலும்புகள் சுலபத்தில் வந்து உடையாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதுகாக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கணும். பார்த்தீங்களா மக்களே, வெற்றிலையில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள் மருத்துவ நன்மைகள்லாம் நிறைந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வெற்றிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்து பயன்படுத்துங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை வந்து நீங்கள் பயன்படுத்த பழகுங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். வெற்றிலையை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.